வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4/2/2024 அன்று UGTRB எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாமில் மொத்தம் 180 வினாக்கள் கேட்கப்பட்டது. அதில் முதல் 30 வினாக்கள் கட்டாய தமிழ் தேர்வுக்காகவும் 31 180 வரை இருக்கக்கூடிய வினாக்கள் முதன்மை பாடத்திலிருந்தும் கேட்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த முதன்மை பாடத்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சில வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக அழகு 5 கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய வினா, செயபடு பொருள் ஏழாத தூங்கு என்பது எவ்வினை வாக்கியம். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி வியங்கோல், ஆப்ஷன் டி விருப்ப ஏவல் வினை. விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பிறவினை அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. எப்படி இது பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு, அதாவது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் புக்கில் பார்த்தோம்னா இதற்கான விடை சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே இலக்கணத்தை பொறுத்தவரையும் அதில் என்ன இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே சொல் தான் தேர்வுக்கு வரும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணத்தை மையப்படுத்தி கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நாம் பதில் எழுத தெரியணும். அதுதான் இலக்கணத்திற்கான ஒரு குறிப்பாக இருக்கும். இப்போ நம்ம விட என்ன பார்த்தோம், பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொன்னோம். அதாவது தூங்கு அப்படிங்கக்கூடிய சொல் பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறோம். இங்கே பாருங்க, வினைகளை பார்த்தோம்னா தன்வினை பிறவினை அப்படின்னு நம்ம 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அதோடு சேர்த்து காரண வினை அப்படின்னு. இதில் தன்வினைனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். அதாவது வினைனா நம்ம செய்கிற செயல், அந்த செயலை எழுவாய், அதாவது யார் சொல்கிறாங்களோ அவங்களே செய்வது போல் அந்த செயல் இருந்ததுன்னா அது தன்வினை. சரிங்களா? அதாவது வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை. தன்வினைனா தான் செய்யக்கூடிய வேலையை குறிக்கக்கூடியது தன்வினை. பிறவினைனா அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செய்கிற வேலை வினை, அதை பிறர் செய்ய சொன்னா அது பிறவினை. இங்க பாருங்க, வினையின் பயன் எழுவாயை அன்றி பிரிதொன்றை சேருமாயின். பிரிதொன்றுனா யாரு? தான் இல்லாம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை அடுத்தவர்களையோ இந்த வேலையை நம்ம செய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது பிறவினை வாக்கியம் எனப்படும். இப்போ தூங்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோம், நம்மள சொல்லலை, நம்ம பக்கத்தில் வேற யாராவது இருப்பாங்க. தூங்குதல் அப்படிங்கிறது ஒரு வினை, ஒரு செயல். அந்த செயலை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை வேற யாரையாவது நம்ம என்ன சொல்கிறோம், தூங்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போது அந்த தூங்கு அப்படிங்கக்கூடிய வினையை தான் செய்யாமல் தன் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது பிறரை செய்ய சொல்வதனால் அது பிறவினை வாக்கியம் எனப்படுகிறது. சரிங்களா? அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுபவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பாடும் பெண்கள், ஆப்ஷன் பி ஆடும் பெண்கள், ஆப்ஷன் சி பாடிக்கொண்டே ஆடும் பெண்கள், ஆப்ஷன் டி யாழ் இசைக்கும் பெண்கள். சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முத்தமிழ் காப்பியம் என்ற வேறு பெயரும் இருக்கு. அதாவது இயல், இசை, நாடகம். இதுல இசை பற்றின செய்திகள் சிலப்பதிகாரத்திற்கு முன்னாடி வரையும் வேற ஏதாவது நூல்ல இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கல. சிலப்பதிகாரத்தெல்லாம் அதிகமான இசை பற்றின அந்த செய்திகள் இடம்பெறும். இசை அப்படின்னாலே இசையோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாடல், அதற்கு நடனம் ஆடக்கூடிய பல நிகழ்வுகளை எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டது தான். சரிங்களா? இப்போ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் தோரிய மகளிர், அதாவது மகளிர் ஒரு இசை நிகழ்ச்சியோ அல்லது நடனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெண்களுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்கும். பாடல் பாடக்கூடிய மகளிர்கள் இருக்கலாம், இசைக்கக்கூடிய மகளிர்கள் இருக்கலாம், அல்லது ஆடக்கூடிய மகளிர்கள் இருக்கலாம், அல்லது பாடிக்கொண்டே ஆடக்கூடிய மகளிர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கலாம். இதில் எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தோரிய மகளிர் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஆடும் பெண்கள். அழகு 5 இருக்கக்கூடிய இந்த வினாக்களுக்கு பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து நம்ம இதுக்கு பார்க்கணும். பாருங்க, அரங்கினில் மாதவி வழக்கால் மிதித்து அரங்கத்தின் வலது தூணை சாய்ந்து நின்றாள். சரிங்களா? அதாவது அரங்கேற்ற காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதை. அதில் தான் பார்த்தோன்னா மாதவி முதலில் அரங்கேற்றம் செய்வாள். சரிங்களா? அந்த அரங்கேற்றம் செய்கின்ற போது, அதாவது அந்த இடத்துல அந்த அரங்கேற்ற மேடையில் மாதவி நடனம் ஆட போறா. இப்போ அவள் நடனம் ஆடுவதற்கு ஏற்ற வகையில் இசை கருவிகள் எல்லாம் அவளை சூழ்ந்து இருக்கும். அந்த மேடையில், அரங்கேற்ற மேடையில் அதில் இசைக்கக்கூடியவர்கள், அவளோடு சேர்ந்து நடனம் ஆடக்கூடியவர்கள் பல பேர் அங்கே இருக்காங்க. சரியா? அதில் தான் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் பாருங்க, இந்நிலையில் இன்று காணப்படுகிறது தோரிய மகளிர் இடப்பக்கம் நிற்பர். அதாவது தோரிய மகளிர்னா யார் சொன்ன? ஆடக்கூடிய பெண்கள். அதுதான் பாருங்க,
ஆடி முதிர்ந்த பெண்களை தோரிய மடந்தை என்பர். சரிங்களா, அதாவது நடனம் ஆடி இருக்கக்கூடிய, அதாவது முதிர்ந்த பெண்கள், அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், தோரிய மகளிர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்த வினா 95. திருநாம பதிகத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ H.A. கிருஷ்ணபிள்ளை, ஆப்ஷன் பி தாயுமானவர், ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள், ஆப்ஷன் டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறது இதற்கான விடை. இது பார்த்தோம்னா யூனிட் 5ல் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது பாருங்கள். திருநாம பதிகத்தின் ஆசிரியர் அப்படிங்கும்போது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கக்கூடிய குறிப்பு இதில் இருக்குது. அடுத்த வினா, கந்த புராணத்தின் முதற் பகுதி டேஷ். ஆப்ஷன் ஏ தட்சகாண்டம், ஆப்ஷன் பி தேவகாண்டம், ஆப்ஷன் சி அசுரகாண்டம், ஆப்ஷன் டி உற்பத்தி காண்டம். விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் டி உற்பத்தி காண்டம் அப்படிங்கிறது தான் கந்த புராணத்தின் முதற் பகுதி. இது பார்த்தோம்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ். சரிங்களா, அதில் யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 99 அப்படிங்கக்கூடிய இடத்துல இதற்கான விடை இதில் இருக்குது பாருங்கள். உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம் என 6 காண்டங்களை கொண்டது. எது? முருகப்பெருமானுடைய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் கந்த புராணம். அந்த கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம் அப்படின்னு 6 காண்டங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமியின் சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸில் பேஜ் நம்பர் 99ல் இருக்குது யூனிட் 5ல். அடுத்த வினா, துணையது வாய் வரும் தூய நற்கல்வி என்னும் அடி இடம்பெறும் நூல். ஆப்ஷன் ஏ திருமந்திரம், ஆப்ஷன் பி திருவிசைப்பா, ஆப்ஷன் சி திருவாசகம், ஆப்ஷன் டி திருப்பல்லாண்டு. விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திருமந்திரம் அப்படிங்கிறத இதற்கான விடை. பாருங்கள், திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வரிகள். என்னது? துணையது வாய் வரும் தூயனர் ஜோதி, துணையது வாய் வரும் தூயனர் சொல்லாம், துணையது வாய் வரும் தூயனர் கந்தம், துணையது வாய் வரும் தூயனர் கல்வியே அப்படிங்கக்கூடியதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரி இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, நைவளம் இந்தளம் என்ற பண் சுமந்த பாடல்களால் அமைந்த முதல் பதிகம் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ காரைக்கால் அம்மையார், ஆப்ஷன் பி நக்கீரர், ஆப்ஷன் சி சம்பந்தர், ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சம்பந்தர் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. இது யூனிட் 5ல் இடம்பெற்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. இதில் பாருங்கள், தேவார பாடல் பாடுவதனை திருப்பதியம் விண்ணப்பித்தல் என்றும், தேவாரம் பாடுபவரை பிடாரர் ஓதுவார் என்றும் கூறுவர். இதில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் தேவாரம் என்று அழைக்கப்படுது. சரிங்களா, இதில் பார்த்தோம்னா 1 முதல் 39 வரை இருக்கக்கூடிய பதிகங்களில் இந்தளம் அப்படிங்கக்கூடிய பண் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இப்போ 1லிருந்து 31 அப்படின்னு சொல்லும் போது யார் யாரெல்லாம் எழுதுனது தேவாரம்னு சொல்கிறோம்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இதில் முதலாவதாக வரக்கூடிய தேவாரம், அதாவது முதல் தேவாரம், 2ஆம் தேவாரம், 3ஆம் தேவாரம் அப்படிங்கிறது யார் பாடின பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் பாடினது தான். அப்போ இங்கே எண்ணிக்கையில் 1 முதல் 39 வரை இருக்கக்கூடிய பதிகங்களில் இந்தளம் அப்படிங்கக்கூடிய பண் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது யார் பாடினது? சம்பந்தர் பாடின பதிகம்தான். சரிங்களா, அடுத்த வினா, சிவனெனும் ஓசை என்று பாடியவர். ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி சுந்தரர், ஆப்ஷன் சி மாணிக்கவாசகர், ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். விடை ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். இது யூனிட் 5ல் இருக்குது. இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்லையும் இதற்கான விடை இருக்குது. பாருங்கள், திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரத்தில் இது இடம்பெற்றுள்ளது. எது? சிவன் எனும் ஓசை. அதுதான் இந்த இடத்துல சிவன் எனும் ஓசை அல்லது அறையோ உலகில் திரு நின்ற செம்மை அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த சிவன் எனும் ஓசை அப்படிங்கக்கூடிய சொல் திருநாவுக்கரசர் எழுதின தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, 4000 திவ்ய பிரபந்தத்தில் களியன் என்று சுட்டப்படுபவர். ஆப்ஷன் ஏ திருமங்கையாழ்வார், ஆப்ஷன் பி திருப்பான் ஆழ்வார், ஆப்ஷன் சி தொண்டரடிப்பொடி ஆழ்வார், ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார். விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். இதில் பாருங்கள், பெரும்பாலும்
ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, இல்லை நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருக்கும். அவங்களுடைய பக்தி சிறப்பின் காரணமாகவோ அல்லது அவங்க பாடல் பாடின அந்த சிறப்பின் காரணமாகவோ அவங்களுக்கு சிறப்பு பெயர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ நம்ம விட என்ன சொன்னோம்? திருமங்கை ஆழ்வார். பாருங்க, திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கக்கூடியவர் வைணவ நெறியில் பின்பற்றக்கூடிய சிறந்த பக்தியில் விளங்கக்கூடியவர். 12 ஆழ்வார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். இவர் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவாளி திருநகரி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள ஊரில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர், அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய இயற்பெயர் தான் கலியன். சரிங்களா? அப்போ கலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார். இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்த வினா, அன்னவயற் புதுவை என்று சிறப்பித்து கூறப்படும் தலம். ஆப்ஷன் ஏ திருப்பெரும்புதூர், ஆப்ஷன் பி திருவரங்கம், ஆப்ஷன் சி திருவில்லிபுத்தூர், ஆப்ஷன் டி திருவேங்கடம். விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. இது யூனிட் 5லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கில் நம்ம அதற்கான விடை இருக்குது. இங்கே பாருங்கள், அன்னவயற் புதுவை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கக்கூடியதை பிறந்திருக்கு. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கும்போது நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது ஆண்டாள். சரிங்களா? ஆண்டாள் பிறந்த ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே ஆண்டாள் பிறந்திருக்கக்கூடிய அந்த நகரத்தை சிறப்பித்து சொல்லுகின்ற போது அன்னவயற் புதுவை, அதாவது பாடல் வரி பாருங்க இங்கே இருக்கு. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் அப்படின்னு அந்த நகரத்தை வந்து பார்த்தோம்னா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஆண்டாளை பற்றின சிறப்புகளையும் ஆண்டாள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கக்கூடிய ஊரை சிறப்பித்து சொல்லுகின்ற போது அன்னங்கள் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய வயல்வெளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறத சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, எல்லை காப்பது ஒன்று அண்டிலாகி நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் என்பெருமாறே என்ற அடியால் உணலராகும் சைவ சமய நெறி. சரிங்களா? இது எந்த நெறி? ஏன்னா இறைவனை நாம் வழிபடக்கூடியதில் பல நெறிகள் உண்டு. அதில் இந்த பாடல் வரி எந்த நெறியை வந்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ மகன்மை நெறி, ஆப்ஷன் பி அடிமை நெறி, ஆப்ஷன் சி தோழமை நெறி, ஆப்ஷன் டி குரு சீடர் நெறி. விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தோழமை நெறி. இப்போ திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாமே வந்து தேவாரம் பாடியவர்கள். சைவ சமயம் அப்படின்னா அதில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர்களாக நம்ம சொல்கிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் இறைவனை வந்து பக்தியில் வந்து கொண்ட நெறிமுறைகள் வந்து ஒவ்வொன்றாக இருக்கும். அதில் சுந்தரர் கடைபிடித்த நெறி எதுன்னு பார்த்தீங்கன்னா தோழமை நெறி. தோழமைனா யார்? தோழன். சரிங்களா? பெற்றோரிடம் சொல்ல முடியாதவற்றையும் தன்னுடைய தோழன்கிட்ட பகிர்ந்து சொல்லக்கூடியது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னு வருகின்ற போது தோழர்கள்கிட்ட தான் நம்ம அதிகம் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சிவபெருமானை தன்னுடைய தோழனாக கொண்டவர் சுந்தரர். அதனால தான் தன்னுடைய காதலுக்கு தூதாகவே இறைவனையே அனுப்பினார். யாரை நம்ம தூதா அனுப்புவோம்? தோழனை அனுப்புவோம். அப்போது சுந்தரர் சிவபெருமானை கையாண்ட நெறி தோழமை நெறி. அதுக்கு தான் இந்த இடத்துல பாருங்கள், அவர் சுந்தரர் இயற்றிய தேவார பாடல், அதில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. எல்லை காப்பது ஒன்றில்லை ஆகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானே அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, வருவோரை வேட்டுவர்கள் வில்லை காட்டி விரட்டியும் பொருந்தாத சொற்களை சொல்லி கல்லால் எரிந்தும் கையால் அரைந்தும் அவரவர்களது உடைமைகளை பறித்து கொள்ளும் இடம். இதன் எல்லைக்கு காவல் ஒன்றும் இல்லாமை நீர் அறிந்தீர, ஆனால் இங்கு என்னன் பொருட்டு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி இறைவனை பார்த்து கேட்பது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இது இறைவனுடைய அந்த தோழமை நெறியில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, தென்பாண்டி நாட்டார் ஆவினை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் ஏ பசு, ஆப்ஷன் பி பெற்றம், ஆப்ஷன் சி தல்லை, ஆப்ஷன் டி எழுவன். விடை ஆப்ஷன் பி பெற்றம். பெரும்பாலும் நம்ம ஆ அப்படின்னாலே பசு அப்படின்னு தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு வருகின்ற போது ஆ அப்படின்னா பசு. நம்ம இலக்கியங்கள்லையும் இலக்கணங்களையும் இந்த சொல்ல அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். ஆநிறை கவர்தல், ஆநிறை மீட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனா என்னது? பசு. நிறைனா கூட்டம். அப்போ பசு கூட்டங்களை கவர்தல், பசு கூட்டங்களை மீட்டல் அப்படிங்கிறதுல நம்ம புறத்திணைகளில் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ ஆனால் பசுங்கிறது நமக்கு நினைவுக்கு வரும். ஆப்ஷன்லேயும் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வட்டார வழக்கு அப்படின்னு ஒன்று, ஒரு சொல்லை ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வெவ்வேறு விதத்தில் அவங்க அழைப்பர். இப்போ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய வினா எதுன்னு பார்த்தோம்னா தென்பாண்டி நாட்டார். சரிங்களா? அவர்கள்
ஆ அப்படிங்கிறத எது போல் அழைப்பாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பெற்றம் அப்படிங்கக்கூடிய சொல்லால் அழைப்பார். இதுக்கான இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முத்து வீரியம் அப்படிங்கக்கூடிய நூல். சரிங்களா? அந்த முத்து வீரியம் அப்படிங்கக்கூடிய நூலில் சொல்லதிகாரம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க பாருங்கள். தென்பாண்டி நாட்டார் ஆவினை பெற்றம் என்பார். சரிங்களா? அப்போ ஆவை பெற்றம் அப்படிங்கக்கூடிய சொல்ல அழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எங்கே தெரியுது? முத்து வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் சொல்லதிகாரத்தில் இந்த கருத்து இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, சூளாமணி காப்பியத்திற்கு உரையாசிரியர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் பி இளவழகனார், ஆப்ஷன் சி போவே சோமசுந்தரனார், ஆப்ஷன் டி இரா சுந்தரம் பிள்ளை. விடை ஆப்ஷன் சி போவே சோமசுந்தரனார். பாருங்க, இதுவும் யூனிட் 5ல இருக்கு, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. சூளாமணி காப்பியத்திற்கு உரை எழுதியவர் அப்படிங்கும்போது போவே சோமசுந்தரனார் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த வினா, பண் சுமந்த பாடல் என்னும் தொடர் இடம்பெற்ற திருவாசக பகுதி டேஷ். ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை, ஆப்ஷன் பி திருப்பள்ளி எழுச்சி, ஆப்ஷன் சி திருவம்மானை, ஆப்ஷன் டி திருச்சாழல். விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி திருவெம்மானை அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. பாருங்க, மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் திரு அம்மானை. சரிங்களா? அம்மானை அப்படிங்கிறதுலாம் விளையாடக்கூடிய ஒன்று. பிள்ளைத்தமிழை நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். சரிங்களா? 10 வகை பருவங்களில் வந்து பார்த்தோம்னா அதில் பெண்பார் பிள்ளைத்தமிழ், அதற்கான பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கான 10 பருவத்தில் அம்மானை, கழங்கு, ஊசல் அப்படிங்கிறதுல வரும். அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு முறை. அப்போ மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் திரு அம்மானை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா இந்த பாடல் வரி அமைஞ்சிருக்கு. பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தின் அப்படிங்கக்கூடிய வரிகளில் நம்மளுடைய வினாவுக்கான வரி இடம்பெற்றிருக்கு. இதில் திருவம்மானை அப்படிங்கக்கூடிய பகுதியில். அடுத்த வினா, கண்டேன் கிடந்தேன் கனவின் இது கண்டவாறு. இவ்வரி எந்நூல் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. ஆப்ஷன் ஏ நீலகேசி, ஆப்ஷன் சி பி சூளாமணி, ஆப்ஷன் சி வளையாபதி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. விடை ஆப்ஷன் ஏ நீலகேசி. பாருங்க, நீலகேசி காப்பியத்தின் அவை அடக்கத்தில் இவ்வரிகள் அமைந்து காணப்படுகிறது. அவை அடக்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அவை. பெரும்பாலும் நீலகேசி வந்து பார்த்தோம்னா இன்னொரு நூலுக்கு மறுப்பு நூலாக எதிர் நூலாக உருவானது தான் குண்டலகேசி அப்படிங்கக்கூடிய நூலுக்கு. இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா இரண்டுமே வெவ்வேறு சமயங்கள் சார்ந்தது. ஒன்று பௌத்த சமயம், மற்றொன்று சமண சமயம். இதில் எந்த சமயம் உயர்ந்தது அப்படிங்கிறதுல அவையில் வந்து வாதாடுவார்கள். அப்போ அவை அப்படிங்கிறது ஒரு கூட்டம், அந்த இடத்தில் வந்து கூடி பாடல் பாடக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும். அதுதான் அவை அடக்கம். அந்த அவை அடக்கத்தில் ஒரு இருமாப்போட இல்லாமல் அவை அடக்கத்தோட பாடக்கூடியது. அந்த இதில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், கண்டேன் கிடந்தேன் கனவினது கண்டவாறே அப்படிங்கக்கூடிய வரி இதில் இருக்கு. ஆய் நீல உன் கணவாய், அதாவது அங்கே நீலகேசி அப்படிங்கிறதுல அவங்க சமய கருத்தை எடுத்து சொல்லும் பொருட்டாக இந்த பாடல் வரி இதில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பட்டினத்தார், ஆப்ஷன் பி பத்திரகிரியார், ஆப்ஷன் சி குதம்பை சித்தர், ஆப்ஷன் டி பாம்பாட்டி சித்தர். விடை ஆப்ஷன் பி பத்திரகிரியார் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. பாருங்க, இவர் இயற்றிய மெய்ஞான புலம்பல் என்னும் தலைப்பில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது. பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் அப்படிங்கக்கூடியது பத்திரகிரியார் எழுதியிருக்கக்கூடிய பாடலில் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா யூனிட் 5ல் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மேலும் இருக்கக்கூடிய சில வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.